எல்லா துதிகள மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பாக்கியவன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம், இசைப்பயணம், ஸ்டெப்பிங் இன் டு 23rd year, 24th year, 23rd year நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு. அது நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு, கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறைய இருந்திருக்கு. ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆகின இந்த அகிரா டீமுக்கும் பாக்கியவன் சாருக்கும் டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டேன். ஏன்னா இந்த இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல, எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. என்னை வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து பக்குவப்படுத்தியிருக்கீங்க. என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயம்லாம் திருத்திக் கொள்ளணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்திருக்கீங்க அப்படி தான் சொல்லணும். அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் அமலி, டாக்டர் நேத்ரா, அப்பா கூட இருக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில், நிறைய இனிப்பான விஷயங்கள், நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில். பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் வந்து என்னை கொண்டு போயிட்டே இருக்கு. ஒரு நகர்வும் வந்து அதுதான் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக, ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனாக நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன். தீம்ஸ் இதில் முதல்ல ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படின்னு ஆரம்பித்த இந்த பயணம் வந்து நீங்கள் ஒரு 8 பாட்டு செய்ய வச்சிருக்கு. அவ்வளோ சின்னதாக வேலைகள். அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சாரோட அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷனில் இருந்தபோது நிறைய பேர் ரொம்ப சொன்னாங்க, சார் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங் 2 சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜு போய் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா. ஏன்னா ரொம்ப ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எதுவாக இருந்தாலும் அதில் ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் இருக்குது, இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அந்த மாதிரி ஒரு குவர்க்கி மைண்டை வந்து எதிர்பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டாக அந்த வேவ்லெங்த் வந்து செட் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது 7 பாடல்கள் ஒர்க் பண்ணும்போது. ப்ளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்காரு. எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் மட்டும் ராப் இசையில் வந்து அறிவு வந்து எழுதியிருக்காரு, கூட சேர்ந்தவர்கள் இருக்கார். மற்றபடி ப்ரிடாமினெண்ட்டாக அவர் தான் எழுதியிருக்காரு அந்த பாடல்களை. ரொம்ப சந்தோஷம். நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்கோம். நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இது வந்து ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்காக இருக்கும், இல்லாட்டி வந்து முழுக்க ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படுறதா வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது ஏன் இப்படி இருக்கலாம், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவோக் பண்ணுச்சு. அது நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் நான். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் லான்ச், இது ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமாக நடக்கிற ஒவ்வொரு சின்ன நிகழ்வும் இருக்கட்டும், சின்ன நகர்வாக இருக்கட்டும், அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோட ஒர்க் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற டெக்னீஷியன் வந்து நான் ரொம்ப விரல் விட்டு என்னுடைய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன். கடந்த 23-25 வருஷத்துல 23 வருஷம் வந்து சினிமா வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் ஆரம்பிச்சது பார்த்தா இன்னும் டோட்டலாக ஒரு 27-28 வருஷம் வருது. நான் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கேன். இசை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ இயக்குநர்கள் வந்து சந்திச்சிருக்கேன். பட் இதில் பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வந்து குதர்க்கம் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு யூனிக் பீஸ் தான் அவர். ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை வந்து சினிமா மேலே இவ்வளோ ஆசையோடு இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாகும் எல்லாருக்கும். பட் அப்படி டயர்டாகாமல் ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபராக அவர் வந்து பார்க்குறேன். ஒரு காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது கூட ஏதாவது நான்
கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறத நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசு, அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப தேங்க்யூ சார். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அண்ட் கால்வல் சாருக்கும் நன்றி சாருக்கும் வந்து தயாரிப்பாளர்கள். இந்த ஒருத்தர்கிட்ட நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் நல்லா சந்திக்கல. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இப்படி ஒரு மேடை, இந்த மேடையில் இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்ஸ் அகேன் அடுத்ததா அவருடைய வைஃப் அமீதி அவர்கள் இவங்க கூட இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் மேம் இமான் சாரை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது மாதிரிலாம் முன்னாடி பேசினதில்லை. ஸோ இவர் பற்றி சொல்லணும்னா நிறையா பேசலாம். பட் டு பி வெரி ஷார்ட், இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக, மாடஸ்டாக மற்றவங்களோட சைட்லேருந்து யோசித்து ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங். அந்த லவ்ங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். தேங்க்யூ. வணக்கம். அவர் தான் அப்படி ஆரம்பிங்கன்னு சொன்னார் எனக்கு. டீன்ஸ் இதனுடைய அந்த லேட்டஸ்ட் படம். நான் முதல்ல மற்ற ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து இதையே பண்ணிகிட்டு இருப்போம். தமிழ் சட்டையை பார்த்துருப்பீங்க, நீங்கள் தெரியும். இது வந்து கலைஞருடைய அந்த 100ஆண்டு விழாவில் பேசுறதுக்காக ஸ்பெஷலாக தச்சு எடுத்துகிட்டு போனேன். சில மேடையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம உள்ளூரில் வந்து பெரிய ஆளாக இருக்கும், வெளியூருக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் முதலிடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மேடை அந்த மாதிரி தான், ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டியிருந்தனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த சட்டையை வந்து நான் இதுக்கு போட்டு போனேன். நான் மட்டுமே இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு போய் முதல் வரிசையில் நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்றது புரியும். அதனால நான் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நானே ஏற்பாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். புதிய பாதையிலிருந்து இது வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு காதலில் கிட்டத்தட்ட 33-34 வருஷமா இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இது எல்லாமே வந்து வேற வேற வார்த்தைகள் அவ்வளோதானே தவிர இந்த சினிமாக்குள்ளே நம்ம நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. அப்போ வித்தியாசமான ஏதோ ஒரு முயற்சியில் மற்றவங்க பண்ணதை விட வேற ஒன்று பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒத்த செருப்பு மாதிரியோ இரவினர்கள் மாதிரியோ படம் பண்ணிட்டு இப்போ நான் டீன்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். இந்த படம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயங்கர, நான் தேட்டராக போனேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க. ஒரு நாள் ராத்திரி உடனடியே சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னால் இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை அப்படின்னா எனக்கு பயங்கர குஷியாகிட்டேன். இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன். அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டோபர் டெய்லருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான். இப்போ தான் எனக்கு கிறிஸ்டோபர் டெய்லர் தெரியுது. அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார், லேட்டாக வந்திருக்காரு. நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. மேடம் அவர்களுக்குமே என்னுடைய நன்றி, என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி. இந்த படம் நான் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்வல் வேல் நம்பி அவர்கள், தம்பி ரஞ்சித், இன்னும் 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் பாலா சுவாமிநாதன், டாக்டர் பிச்சி ஸ்ரீனிவாசன்.
இவங்க ஒரு நாள் இந்த நண்பர்கள் என்னுடைய இரவு நிழலுக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர்கள். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையல. ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் உலகத்தில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான் லீனியர் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பருவத்தில் வரதான் பதிவாகுது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு பண்ணுவீங்க. இல்லை சார், அப்புறம் வந்து பாக்கியவன் சார் வந்து அரசியல் பேசல, ஆனால் மேடைகளில் கிடைக்க மாட்டேன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. அது ஒரு டேரக்டராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்ட இடத்துல சரியான மரியாதை கிடைக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜ்லேயே. இல்லை நான் அப்படி சொல்லல. சில மேடையில் சில முக்கியமான இப்போ அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே கலைஞர் நூற்றாண்டில் வந்து ரொம்ப தாமதமாக ஆரம்பிச்சதுனால, சிஎம் கார் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ ஒரு 4 பேர் மட்டுமே பேச வேண்டியதாக இருந்தது. நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி பின்னாடி போய் பேசிட்டு இருந்தேன் நான். அதனால நான் அதை என்ன சொன்னேன்னா, பாசிட்டிவாக சொன்னேன். எல்லா மேடையிலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் சமீபத்தில் இருக்கிற மேடையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான். Any more questions? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வேறு ஏதாவது கொஞ்சம் நீங்கள் ஓகே, நான் பாலிடிக்ஸ் எதுவுமே பேசவில்லை என்பதை அமைப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து 13 குழந்தைங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேடை. அந்த மேடையில் அவங்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அதை நான் இந்த மேடையில் சொல்லணுன்றது, மேடை த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மேடையில் நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுத்து நானும் கிளிப்பட்டியாக இருந்துட்டு இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ கிறிஸ்டோபர் டெய்லர். தேங்க்யூ. ஹலோ, கொஸ்டின்ஸ் இருக்காங்க? சொல்லுங்க மோகன்ராஜ். Good afternoon, everyone. As previously stated, my name is Christopher. I am a regional adjudicator for the World Records Union. We are proud to recognize this record attempt and provide the facilitation certificate up here on stage today. This is a record in the first of its kind. It has not been done before, so congratulations to the team who has developed Teens, and congratulations to India as well, being the fact that this is the first record attempt in the entire world in this field. So congratulations to you all. Beyond that, I'd like to say, this is the first time I've ever had to recognize and work with my team in order to identify this record. It was extremely rare. So hats off to you all, and this is well deserved, and I'd like to present you